வெல்கம் டு வர்ணிகா கார்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான 7 சீட்டர் 2016 மாடல் டட்சன் கோ ப்ளஸ் நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அஃபோர்டபுளான 7 சீட்டர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல மைலேஜோடு இருக்கக்கூடிய கார் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கனாலே தெரியும், வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்கும். ஸோ நேரடியாக வந்து பார்த்தீங்கனாலும் வண்டி ஸ்க்ராட்ச் டென்ட் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்கும். இது பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் தான். பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி ஹைவேலையுமே உங்களுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு காம்பேக்டான 7 சீட்டர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெஹிக்கிளை வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வெஹிக்கிளோட மைலேஜுமே பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 கொடுக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு +or-2 வச்சுக்கிட்டாலும் ஒரு டீசெண்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 5 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் உள்ள வெஹிக்கிள் தான் இது. ஸோ மற்றபடி இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தெளிவாக இருக்கும். ஸோ வெஹிக்கிளோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸ் தான். உங்களுக்கு நல்ல பூட் ஸ்பேஸும் லக்கேஜுக்கு இருக்கும், ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிள். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு பெருசாக ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 2,35,000க்கு ஒரு டீசெண்டான ஒரு 7 சீட்டர் வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். வண்டி அந்த ப்ரைஸுக்கான குவாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்டீரியருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ரீசனபிள் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு 1,45,000 அந்த ரேஞ்சில் தான் ஓடி இருக்கு. பெட்ரோல் இன்ஜின் ரிஃபைண்டாகவும் இருக்கும், நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர் எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது. அதே மாதிரி ரியர்லையுமே பார்த்தீங்கன்னாலும் சீட் கவர் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த வெஹிக்கிளை. இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நம்ம 2,39,000 தான் கோட் பண்ணுறோம். ஸோ நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஒரு 2.5 லட்சத்துக்குள்ளே ஒரு குவாலிட்டியான கார் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நேரடியாக வந்து பார்த்து பிடிச்சா அந்த காரை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி இந்த வெஹிக்கிளில் வேறு எதுவும் குறை இருக்கிற மாதிரி தெரியல. நேரடியாக வந்து பாருங்கள், ஏசியுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து வர்ணிகா கார்ஸ் கள்ளக்குறிச்சியில் சேலுக்கு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது அடிஷ்னலாக தகவல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வண்டி தெளிவாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கான ப்ரைஸ் தான் இது. ஸோ வந்து நேரடியாக பாருங்கள், இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ வெஹிக்கிளுக்கான குவாலிட்டி இருக்கும், அதுக்கான ப்ரைஸ் தான் நம்ம கோட் பண்ணியிருக்கிறதுமே. நல்ல மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 7 சீட்டர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வேறு ஏதாவது தகவல் சந்தேகம் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வேறு ஒரு சூப்பரான கார் பார்த்துட்ருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில்னாலும் நம்ம போடுற ஏதோ ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thanks for watching this video. Please do subscribe and support. Have a good day.